ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி ட்ராமா ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். ஸோ இந்த படத்தோட பேர் வந்து விடாமுயற்சி. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ஸ்க்ரீன் ப்ளே யாருன்னா மகிழ் திருமணி தான். ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்கன்னா, ஜோனாத்தன் மாஸ்டரோட பிரேக் டவுன்ன்ற ஒரு படம், ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கான ஒரு படம். அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ப்ரொடியூசர் யாருன்னா சுபாஷ்கரன் அடிராஜா, அதாவது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். இது யார் அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபி யாருன்னா ஓம் பிரகாஷ். அப்புறம் எடிட் பண்ணது வந்து NB ஸ்ரீகாந்த். மியூசிக் வந்து அனிருத் ரவிச்சந்திரன். ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்து ரெட் ஜெயிண்ட் அந்த இதுதான். ஸோ அதுக்கப்புறம் இதில் கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். கேஸ்டிங்ஸ்லாம் யாருன்னா, அஜித் குமார், அர்ஜுன் சார்ஜா, த்ரிஷா கிருஷ்ணன், ரெஜினா கசன்ட்ரா, ஆரவ், அப்புறம் ரம்யா சுப்பிரமணியம், இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னா, அஜித் குமாரும் த்ரிஷா கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி 12 வருஷம் வாழ்ந்துடுறாங்க. ஸோ ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்து வந்துடுது. எப்படின்னா, த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் அவர்கிட்ட வந்து பழைய காதலை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ 12 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிடுது. ஸோ த்ரிஷா வந்து எதிர்பார்க்குற விஷயம் வந்து அஜித் அவர்கிட்ட இல்லை. எமோஷ்னலாக எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து அஜித் கிட்டே இல்லை. எப்போ போல் சிரித்து பேசுகிறதோ, அந்த மாதிரி க்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே உம்முன்னு இருக்காங்க. ஒரு 12 வருஷத்துக்கு மேலே ஒரு மனஸ்தாபம் வந்துடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, த்ரிஷாவுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குது, இல்லீகல் அஃபேர் இருக்குது. ஸோ அதுவும் போட்டு உடச்சிட்றாங்க. எப்படின்னா, அஜித்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அஜித்துக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருந்தது. ஷாக் ஆனதுக்கப்புறம் அஜித் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகே, அந்த மாதிரி அவளுக்கு வந்து வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு, இனி நாம் வந்து இவரோட லைஃப்பை விட்டு விலகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்து ரெண்டு பேரும் டிவோர்ஸுக்கான தீர்மானம் எடுத்ததுக்கப்புறம் த்ரிஷா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து என் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க அஜித்குமார் என்ன சொல்லுவாருன்னா, ஓகே, நீ தனியாக உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு டிரைவ் என் கூட வா, நானே உன்னை கொண்டு விடுறேன் அப்படின்னாரு. சரி, ஓகேன்னு சொல்லி த்ரிஷாவும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ கொண்டு போவாங்க. கொண்டு போகிற வழியில் தான் என்ன ஆகுன்னா, திடீர்னு பார்த்திங்கன்னா கார் வந்து சம்திங் பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆரோவோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த காரை வந்து தட்டிடுவாங்க. அஜித்குமாரும் த்ரிஷா போகிற காரை வந்து லைட்டாக அதை தட்டுற மாதிரி, சம்திங் ஓவர் ஸ்பீட் பண்ணுற மாதிரி, ஓவர்டேக் பண்ணுற மாதிரி வந்தோன்னா அவங்க 2 பேருக்குள்ளே அங்கே ரோட்டில் முட்டிக்கும். ஸோ ஓகே, அது வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, த்ரிஷாவும் அஜித்குமாரும் அவர் வந்து ஒரு ஹைவே மாதிரி போவாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு பொட்டல் காடு மாதிரி தான், ஒன்றுமே இருக்காது. ஃபுல்லாக மண்ணு தான். அதுக்குள்ளே நடுவில் ரோடு இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு பயணம் வந்து மேற்கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு கார் ரிப்பேர் ஆகிடுது. கார் ரிப்பேர் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு வண்டி கிடைக்குமா, இல்லை டோ பண்ணலாமா, இல்லை வேறு சம்திங் ஏதாவது போலீஸ் வண்டி வந்துச்சுன்னா நம்ம வந்து எதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அர்ஜுனும் ரெஜினா கேசன்ட்ராவும் வராங்க. வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதாவது அவங்க முன்னாடியே வந்து இந்த பயணம் பண்ணும்போதே வந்து அர்ஜுனும் ரெஜினா கேசன்ட்ராவும் வந்து ஒரு பெட்ரோல் பம்பில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பரிச்சயமாவாங்க த்ரிஷாவுக்கு. ஸோ த்ரிஷா வந்து அதுக்கப்புறம் தான் வண்டி வந்து ரிப்பேர் ஆகும். திருப்பி எதர்ச்சியாக 2வது வாட்டி கோயின்சிடாக வந்து அந்த ட்ராவலிங்கில் வந்து அர்ஜுனையும் கேசன்ட்ரையும் பார்க்கும்போது அது அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த லாரியை வந்து ஓட்டிகிட்டு தான் போகிறேன். நான் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கஃபே ஷாப்பில் நான் வந்து நிறுத்துறேன். அங்கே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது, அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார் அந்த பக்கத்தில் எல்லாம் டோ எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேருந்து எல்லாம் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அடுத்த ஜங்ஷனில் உங்களை நான் இறக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி த்ரிஷாவும் நம்பி அவரை விட்டுருவார், அர்ஜுனை நம்பி. ஸோ அர்ஜுனும் கேசன்ட்ராவும் 3 பேர், ஏன்னா ஒரு பொண்ணு இருக்கிறதுனால ஓகே அப்படி அவங்க ஃபேமிலின்னு நம்பி இவர் அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தா த்ரிஷா வந்து கிடைக்க மாட்டாங்க. ஸோ எங்கே போனாலும் சுற்றி வந்து த்ரிஷா வந்து கிடைக்க மாட்டாங்க. அங்கே இருக்க அந்த ஊர் மக்களே வந்து இதுக்கு உடந்தையாக இருக்கிற மாதிரி அவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, த்ரிஷாவை வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, இல்லை இதுக்கு பின்னாடி இந்த மர்மங்கள் என்ன அப்படின்றது வந்து உடையப்படும். ஸோ அப்படி தான் அதுக்கப்புறம் அந்த ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கதை போகும். ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து த்ரிஷாவே வந்து ஆளை செட் பண்ணி தன்னை கடத்த சொல்லி, இது ஒரு காரணமாக வச்சு புருஷனை வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு நரேட்டிவ் போகும். ஸோ அது வந்து எப்படி என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இந்த கதையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் பார்க்கும்போதே வந்து விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ அது வந்து விறுவிறுப்பை வந்து இதில் இல்லாமல் பண்ணிட்டானுங்க. உங்களுக்கு கதை எப்படி சொல்கிறது, அந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயம் காட்டுறதுலாம் ஓகே, அதெல்லாம் வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படிலாம் இல்லை.
அது மைல்டாக காமிச்சு முடிச்சிருக்காங்க. அது கரெக்டான அளவு காமிச்சிருக்காங்க. த்ரிஷாவோட அஜித்தோட பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே எப்படி வந்து ஒரு மனஸ்தாபம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சு, எப்படி வந்து அஜித் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் த்ரிஷா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மனஸ்தாபத்தை வந்து ஷார்ட்டாக வந்து காமிச்சு முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒரு லேக் இல்லை, லேக் மாதிரி எனக்கு தெரியல பர்சனலாக. பட் அதுக்கப்புறம் ரோடுன்னு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு விறுவிறுப்பு வந்து பிரேக் டவுனில் இருக்கும். ஸோ அதே தான் இங்கே வந்து எதிர்பார்த்தோம். பட் ஆனால் கிடைக்கும். ஏன்னா கதைக்களமே நல்லா விறுவிறுப்பாக போக வேண்டிய ஒரு கதைக்களம், சூப்பரான கதைக்களம், நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரிப்டில் மட்டுமே அஜித் அவரை வச்சு நடிக்க வைக்கும்போது குறைஞ்சது 4 இல்லைனா 5, குறைஞ்சது ஒரு 3-4 ஃபைட்டாவது வச்சுருக்கணும். ஜஸ்ட் 1-2 ஃபைட்லேயே வந்து முடிச்சுட்டாங்க. அதுவும் ரொம்ப சப்பையாக இருந்த மாதிரி இருந்து. அந்த காருக்குள்ளே இருக்க ஃபைட் சீன் மட்டும்தான் நல்லாது. பாக்கியெல்லாம் வந்து ரொம்ப அவ்வளோவா சொல்கிற அளவுக்கு இந்த காருக்குள்ளேயே ஆரவும் இவங்களெல்லாம் சண்டை போட்டுப்பாங்க. ஸோ இன்னும் வந்து நல்லா பயங்கரமாக வந்து பண்ணியிருக்கலாம். பிஜிஎம் வந்து இந்த ஒரு மதுரையில் ஒரு பரோட்டா கடையில் வந்து டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு அஜித் எப்படி கற்றுவாங்க அது மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுவும் அது வந்து ஏதோ ஒரு வாட்டி போக்கலாம், சும்மா போட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு அதுவே போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிஜிஎம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை. ஸோ இது ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் ஸ்பீடாக வச்சுருக்கலாம். இதெல்லாம் செம்மையாக மாட்டியிருக்கானா, இதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள். இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, நமக்கு வந்து அவ்வளோவா இல்லை. ஆனால் மகிழ் அவருக்கு வந்து தடையற தாக்க, அப்புறம் தடம் இந்த மாதிரி படம் எடுத்த ஒரு ஆள். ஸோ அவர் எப்படி இதில் கோட்டை விட்டார்னு தெரியல. இப்படி ஒரு அல்வா மாதிரி கையில் கிடச்ச ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப அது விறுவிறுப்பாக போகிற மாதிரி நமக்கு அவருக்கு தோணியிருக்கும். பட் நமக்கு அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பேன் இருந்தது, ஒரு மாதிரி இருந்தது. பக்கத்தில் ஆளில் ரொம்ப கம்மி. எப்போவுமே நான் வந்து தேட்டரில் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் பார்ப்பேன், இல்லைனா ஒரு வாரம் கழிச்சு தான் நான் பார்ப்பேன். உடனே போய் பார்த்தா ஆட்டு மந்த மாதிரி நல்லா இருக்குன்னு கத்திட்டு போயிடுவானுங்க. நல்லா இல்லைன்னு கத்திட்டு போயிடுவாங்க, இல்லைனா நல்லா இருக்குன்னு கத்திட்டு போயிடுவானுங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு கூலாக இருந்து ஒரு 3 நாள் கழிச்சு, ஒரு 4 நாள், மேக்ஸிமம் ஒரு வாரம் கிட்ட, அப்படி ஒரு வாரம் கழித்து பார்த்தா தான் உண்மையான ரிசல்ட்டு தெரியும். ஸோ இப்போ தான் போய் பார்த்தேன் ஒரு நாள் கிட்ட ஆச்சு, ஒரு நாள் 2 நாள் கிட்ட ஆச்சு. பார்த்தப்போ தேட்டரில் அவ்வளோவா ஆள் இல்லை. ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்து பார்த்தேன். இப்படி 150 ரூபா டிக்கெட்டு, 110 டிக்கெட், டேக்ஸு அது இதெல்லாம் முடிச்சு 150 ஆக்கிட்டானுங்க. போய் பார்த்தேன், ஆளே இல்லை. செகண்ட் ரோவில் தான் நான் உட்காந்தேன். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக ஆள் இல்லை, செகண்ட் ரோ ஏன்னா ஃபுல்லாக ஆள் இல்லை. நான் மட்டும் தனியாக உட்காந்துட்டுங்க. பின்னாடி ஆள் இல்லை, அதுக்கு பின்னாடி ஆள் இல்லை, அதுக்கு பின்னாடி இல்லை. இப்போ இந்த 110 ரூபா டிக்கெட்டு, 110 120 டிக்கெட்டுக்கான அந்த ரோ முடிஞ்சு போச்சு. அது நான் ஒருத்த மட்டும் தான் இருந்தேன். இன்ட்ரோவில் கிட்ட வரும்போது தான் வேறு ஒரு ஆள் வெளியிலேருந்து 2 கப்புள்ஸ் வந்தாங்க. அது 3 போய் சொருகிடுச்சுங்க 2. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா இந்த 200 இந்த மாதிரியானது, அப்புறம் பால்கனி 300 அந்த மாதிரி. ஆள் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்பவே முடியல. என்னடா இது, வாரிசு படம் கூட மொக்கையாக தான், அந்த மரணம் மொக்கையாக இருந்தது. ஆனால் அதுக்கு கூட பார்த்திங்கன்னா நான் 1 வீக் 2 வீக் கழிச்சு நான் போய் பார்த்தேன். அப்போவும் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. என்ன மிஞ்சி போனால் அந்த 300 இதுலேருந்து 15-20 சீட்டு மட்டும் தான் காலியாது, பாக்கி ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது வந்து அவ்வளோவா வந்து நான் இது சூப்பராக எடுக்க வேண்டியது, நல்ல ஒரு அல்வா மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரம்யா சுப்ரமணியனை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும், வேறு ட்விஸ்ட் ஏதாவது வச்சுருக்கணும் அந்த பொண்ணை வச்சு, அதையும் மொக்க பண்ணிட்டாப்பில். ரெஜினா கேசண்ட்ரா ஓரளவுக்கு பயங்கரமாக இருக்குது, அர்ஜுன் அவர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஆரவுக்கு தான் பயங்கர ஸ்கோப் இதில். ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ரம்யா சுப்ரமணியன் அவங்கள வச்சு எதாவது இப்போ கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து மொக்கையாக போயிடுச்சு. அதுதான் உண்மையாக நான் எதிர்பார்த்தேன். நான் அவங்கள வச்சு தான் பண்ணியிருக்க வேண்டியது. அது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் படம். அது கொண்டு போய் இருந்தால் பயங்கரமாக இருந்திருக்கும். த்ரிஷாவை வந்து கெட்டவளாகவே காமிச்சிருக்கலாம் இந்த படத்தில், முழுசாகவே கெட்டவளாகவே காமிச்சிருக்கலாம். அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா 3-4 ஃபைட்டு சீன் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான், அவ்வளோவா ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து என்னது எப்படி இந்த பாண்டிய நாடு ரிலீஸ் ஆனப்போ தான் ஆரம்பம் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆரம்பம் படம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. துணிவு படம் வந்து என்னமோ போஜ்பூரி படம் மாதிரி இருந்தது. ஒரு பேங்க்குள்ளே போகிறானுங்க, அது இது பண்ணுவானுங்க, அது மாதிரி அப்படி தான் முடிஞ்சிடும். ஏதோ தமிழில் சீரியல் போட்ட மாதிரி இருந்தது. பட் ஆனால் அதை விட இது எவ்வளவோ வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது, தேட்டர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது, பரவாயில்ல. அந்த வைட் ஆங்கிள்லாம் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க அந்த ரோட்லலாம், பார்க்கலாம். ஒன்ஸ் வாட்சபிள், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்க்ரீன் ப்ளேலாம் சூப்பரான கதை அல்வா மாதிரி கையில் கிடச்சிருக்கு. கோட்டை டாப்பில் தடையிற தாக்க இதெல்லாம் பார்த்தப்போ நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். சரி, ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 3.3 கொடுக்குறேன். தேங்க்யூ.